friends, welcome to Kovai Kitchen Treats. Today's special onion salna. இது பரோட்டா, சப்பாத்தி, பிரியாணிக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இந்த சுவையான சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स. இப்போ சால்னா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். நிலக்கடலை 3 டேபிள்ஸ்பூன், வெள்ளை எள்ளு 3 டேபிள்ஸ்பூன், தேங்காய் துருவன தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன், புளி இந்த சின்ன அளவு போதும், அது கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் நீள் நீளமாக ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு வெல்லம், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு. ஃபஸ்ட்டு நிலக்கடலை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. நிலக்கடலை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு வெள்ளை எள்ளு தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எள்ளு இப்போ நல்லா வெடிச்சு வருது. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இதில் பாதியை வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். மீதியை நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். கடையில் ரெடிமேட் பேஸ்ட்டில் நிறைய ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அதனால் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் மஞ்சத்தூள் விட்டு நல்லா இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து இப்படி கண்ணாடி பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கெடாது. நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் தேவையான பொருட்கள் சொல்லும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்னாக்கு தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம புளி ஊற வச்சுருந்தோம், அந்த புளி தண்ணியை எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கணும். மூடி வைக்க வேண்டாம், மூடி வச்சா பொங்கி வந்துடும். இப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா தளன்னு கொதிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஆனியனை இப்போ இதில் போட்டுருங்க. டேஸ்டியான ஆனியன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோவை கிச்சன் ட்ரிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.